இவ்ளோ பதட்டமா இருக்கீங்க? நான் கல்யாண விஷயம் பேச வந்திருக்கேன். சந்தோஷமா இருங்க. துளசியை என் பக்கத்துல உட்கார வச்சிருக்கேன். கல்யாண விஷயம்னு சொல்றேன். இன்னுமா புரியல? உங்க பொண்ணு துளசிய என் பையனுக்கு பொண்ணு கேட்கலான்னு வந்திருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? அம்மா சொல்லுங்க, உங்களுக்கு சம்மதமா? அம்மா நிஜமாதான் சொல்றீங்களா? பொண்ணு கேட்டு வந்திருக்கேன்னு சொல்றேன். இதையெல்லாம் விளையாட்டுக்குன்னு யாராவது சொல்லுவாங்களா? இல்லம்மா, நீங்க எவ்வளவு பெரிய ஜமீன் குடும்பம். உங்க வசதிக்கு நான் நீன்னு பெரிய பெரிய இடத்துல இருந்தெல்லாம் சம்பந்தம் வரும். நான் வாங்கின காசுக்கே வட்டி கட்ட முடியாதவம்மா. என் வீட்டுல பொண்ணு எடுக்கிறேன்னு சொல்றீங்களே. நீங்க யாரு? உங்க வசதி வாய்ப்பு என்ன? இது எதுவும் எனக்கு ஒரு விஷயமே இல்ல. இது ஒரு காலை உங்க பொண்ணு துளசி. இவ எனக்கு மருமகளா வேணும். நான் என் பையனுக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு என் மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தேனோ அத்தனை அம்சமும் இவகிட்ட இருக்கு. எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் இப்படி ஒருத்தி எங்களுக்கு கிடைக்க மாட்டான். துளசிய 2-3 இடத்துல தான் பார்த்தேன். அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், இவதான் என் மருமகன். என் பையன் முத்துவும் துளசிய கோயில்ல வச்சு பார்த்ததா சொன்னான். அவனுக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. எங்களுக்கே தெரியாம அம்மாவும் பையனும் ஒரே பொண்ண முடிவு பண்ணிருக்கோம். என் பையனுக்கு துளசி தாங்கிறது சாமி போட்ட முடிச்சுன்னு நான் மனசார நம்புறேன். இப்ப சொல்லுங்க, என் பையனுக்கு துளசியை கொடுப்பீங்களா? எங்க நாச்சியார் அம்மாவே வீடு தேடி வந்து பொண்ணு கேக்குறாங்க. இப்படி யோசிக்கிறீங்க? சரின்னு சொல்லுங்க. என்னது பெரிய இடத்துல இருந்து நம்ம வீட்டுல பொண்ணு கேட்டு வந்திருக்காங்களே, பையனுக்கு ஏதாச்சும் குறைகுறை இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? அதெல்லாம் இல்லைங்க ஐயா. நீங்க பொண்ணு கேட்டு வந்திருக்கிறதே எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எங்க தகுதிக்கு இது ரொம்ப ஜாஸ்திங்க ஐயா. சரின்னு சொல்லவே ரொம்ப பதட்டமா இருக்குங்க ஐயா. நீங்க அதையெல்லாம் யோசிக்க கூடாது. எனக்கு பொண்ணு கொடுத்தா மட்டும் போதும். நான் அவளுக்கு ஒரு குறையும் இல்லாம பாத்துக்கிறேன். சரின்னு சொல்லுங்க. தர்மா, சரின்னு சொல்லியா? இதெல்லாம் நமக்கு கிடைச்ச குடுப்பனையா? பொண்ணோட சம்மதத்தையும் கேட்கணும்ல. துளசி, எனக்கு மருமகளா வரதுக்கு உனக்கு சம்மதமா? உங்க வீட்ல எல்லாருக்கும் விருப்பம்தான். நீ என்ன சொல்லுவியோன்னு உங்க அப்பா பாக்குறாரு. உனக்கு எங்க வீட்டுக்கு மருமகளா வரதுக்கு விருப்பமா? ஏய் துளசி, சரின்னு சொல்லுடி. இருங்கம்மா, கட்டாயம்லாம் ஒண்ணும் இல்ல. நாங்க எங்க விருப்பத்தை சொல்லிருக்கோம். இது பாரு, உன் விருப்பம் எதுவா இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன். துளசி, சம்மதம்னு சொல்றியே. யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம். துளசி, நாம வேணும்னா தனியா பேசலாமா? அவங்க ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. நீ வா. துளசி, போடி போய் பேசிட்டு வா. போய் பேசிட்டு வா துளசி. என்ன இவ்ளோ யோசிக்கிற? முத்துவ உனக்கு தெரியும் தானே? முத்துவ தெரியும், ஆனா அவன் ஏன் பையன்னு தெரியாது. அதுக்கு தானே இவ்ளோ யோசிக்கிற? எது எப்படியோ, நான் முடிவு பண்ணிருக்கிற பொண்ணதான் என் பையனும் விரும்பியிருக்காங்கிறதே எனக்கு பெரிய சந்தோஷம். துளசி, எனக்கு இருக்கிறது ஒரே பையன். மக இல்லாத குறைய எனக்கு வரப்போற மருமக மூலமா தான் தீர்த்துக்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நான் பேச்சுக்கு எல்லார் மாதிரியும் சொல்லல. நான் மனசார உன்னை என் மகளா தான் பாக்குறேன்.
உனக்கு என் வீட்ல எந்த குறையும் இருக்காது. உன்னை எல்லா மரியாதையோடவும் செல்வாக்கோடவும் பாத்துக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. பெரிய இடம் நமக்கு சரிப்பட்டு வருமானு உங்க அப்பா யோசிச்ச மாதிரி நீயும் யோசிச்சு தயங்குறியா? இது பாரு, நான் மனசுல இருந்து பேசுறேன். உனக்கு புரியலையா? நான் உன்னை தங்கமா தாங்கிக்குவேம்மா. நான் உங்க மருமகளா வர்றதுக்கு மனப்பூர்வமா சம்மதிக்கிறேம்மா. எனக்கு எப்பவுமே உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு நான் மருமகளா வருவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நிஜமாவே நான் கொடுத்து வச்சவ. வா. சின்னையா, 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 என்னடா அம்மா வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. என்னடா இப்படி நினைச்சிட்டு இருக்க? பொண்ண பாத்தீங்களாங்க ஐயா? பார்த்தோம். என்னது பார்த்தோம்? பார்த்தோமா? அதையே எங்கேயோ பார்த்துட்டு சொல்றீங்க? டேய், என்னடா பொண்ணை பார்த்துருக்க? காதலுக்கு கண்ணு இல்லைன்றது இவன் விஷயத்துல தானே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பொண்ணாடா அது நடக்குதா உருண்டு வருதான்னு தெரியல. உருண்டு வராளா? வடக்க பார்த்தா தெக்க பார்க்குற மாதிரி இருக்கு. ஐயா என்னங்க ஐயா சொல்றீங்க? நிஜமாவா சொல்றீங்க? ஆமாடா. என்ன சின்னையா, பெரிய ஐயா எப்படி சொல்றாரு? அப்ப இவங்களையும் ராம்நாத் கூட்டிட்டு போய் கண்ணாடி மாட்டி ஒண்ணு போல இருக்கு. குடும்பத்துக்கே இந்த பிரச்சனை இருக்கும் போல இருக்கு. டேய் சும்மாடா. அம்மா நீங்க சொல்லுங்கம்மா, பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சா என்ன, பிடிக்காட்டி என்ன? உன் விருப்பம் தான் என் விருப்பம்னு நான் எதுவும் சொல்லலப்பா. உன் அப்பா தான் இந்த பொண்ணு வேண்டவே வேண்டான்னு பிடிவாதமா என்ன அழைச்சிட்டு வந்துட்டாரு. அது மட்டும் இல்லாம வர வழியில நான் உனக்கு பார்த்த பொண்ணு இருக்கால, அவ எதிர்த்தாப்புல வந்தா. உங்க அப்பா கிட்ட இவதான் நான் பார்த்த பொண்ணுன்னு சொன்னேன். பார்த்ததும் உங்க அப்பா அப்படியே அசந்து போயிட்டாரு. இவதான் என் மருமக, இவ்வளவுதான் முத்துவுக்கு கட்டணும்னு சொல்லிட்டாரு. அப்போ இன்னும் எனக்கு வாய்ப்பு இருக்கு. முத்து மாமா எனக்குன்னு இருக்கிறப்போ எதுக்கு இந்த வேண்டாத பொண்ணு பார்க்குற வேலை?